ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது சிங்கப்பூரில் எப்படி புதுசாக கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்திய லைசன்ஸை வச்சு எப்படி 3Cயாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் புதுசாக சிங்கப்பூரில் கிளாஸ் 3 லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, 3C எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரில் டிரைவிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்குது. அதாவது உபியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் டிரைவிங் ஸ்கூல், உட்லண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் ஸ்கூல், புக்கிபாத்தோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூல். ஸோ இந்த 3 டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக போயிட்டு வந்துடலாம். ஒரு தூரத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேலை டைம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேயே A to Z ஃபாலோ பண்ணி கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்க போவதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்தியா லைசன்ஸை வச்சு 3Cயாக கன்வெர்ட் பண்ண போக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 3Cலேருந்து 3Cயாக கன்வெர்ட் பண்ண போக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்கூல்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் காமனாக சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. 3 ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகணும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பெர்மிட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்திய லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறதா இருந்தால் இந்தியா லைசன்ஸையும் எடுத்துகிட்டு போய்க்குங்க. அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்ரோல்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ரோல்மெண்ட் அப்படின்னா பதிவு செய்கிறதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதாவது நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்ய போகிறீங்க. அங்கே கேட்பாங்க நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நீங்களே படித்து பேசிக் தியரி எழுத போகிறீங்களா, இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸ்லாம் கொடுப்பாங்க பேசிக் தியரி எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு பேசிக் தியரியில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு A to Z நீங்கள் ஸ்கூல் மூலம் போக போகிறீங்களா, இல்லை செல்ஃப் ஸ்டடி நீங்களே படித்து நீங்கள் வந்து பேசிக் தியரி எழுத போகிறீங்களா, இல்லை ஃபைனல் தியரி நீங்களாக வந்து எழுத போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக் தியரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போக வேண்டியது இருக்கும். அது நீங்கள் ஸ்கூல் மூலம் போக போகிறீங்களா, இல்லை நீங்கள் ப்ரைவேட் இன்செக்டர் மூலம் போயிட்டு நீங்கள் வந்து மெயின் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்களா, ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்களா அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்பாங்க கவுண்டரில். ஸோ நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு தான் போகணும், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் A to Z ஸ்கூல் மூலம் போக போகிறீங்க அப்படின்னா அது தக்கன என்ரோல்மெண்ட் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்திய லைசன்ஸ் வச்சு 3Cயாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா அது தக்கன என்ரோல்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக போக போகிறீங்களா, இல்லை ஸ்கூல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் தியரி பாஸ் பண்ணுறது தக்கன லெசன்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துக்கணும், புரிஞ்சுங்களா? ஸோ அது தக்கன நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும். என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐ டெஸ்ட் எடுத்துருவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளவு காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த என்ரோல்மெண்ட் பேஸ்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு நீங்கள் வந்து பேசிக் தியரி எழுத போகிறீங்க அப்படின்னா லிட்டில் இந்தியாவிலே ஒரு சில கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் தியரி புக் இருக்கும், ஃபைனல் தியரி புக் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் படிச்சுட்டு பேசிக் தியரி டெஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ புக் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த புக் பண்ணிட்டு என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ட்ரையல் டெஸ்ட் போட்டுக்கலாம். ட்ரையல் டெஸ்ட் நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணிக்கணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்களா, என்ரோல்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் A to Z எல்லாம் நீங்கள் அதிலே தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பேசிக் தியரி டெஸ்ட் புக் பண்ணுறது, ட்ரையல் டெஸ்ட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிமுலேட்டர் கிளாஸ் புக் பண்ணுறது, ஃபைனல் தியரி டெஸ்ட் புக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருங்க. ப்ரைவேட் இன்செக்டரை ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்கூல் மூலம் போக போகிறீங்களா, இல்லை செல்ஃப் ஸ்டடி படிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஸ்கூல் மூலம் போய்ட்டு கோச்சிங் கிளாஸ்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து பேசிக் தியரி டெஸ்ட் எழுத போகிறீங்களா, ஃபைனல் தியரி டெஸ்ட் எழுத போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் மூலம் போகிறேன்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு ப்ரைவேட் இன்செக்டர் மூலம் கோச்சிங் கிளாஸ் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் தனியாக என்ரோல்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காசு பூரா போயிடும். ஸோ அதனால் தெளிவாக இருந்தீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் மூலம் போக போகிறீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை டேரெக்டாகவோ வந்து பார்த்திங்கன்னா தியரி லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் எவாலுவேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அப்புறம் ட்ரையல் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பேசிக் தியரி டெஸ்ட் புக் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னா நீங்கள் புக் வாங்கி
படிச்சுட்டு பேசிக் தியரி டெஸ்ட் புக் பண்ணுவீங்க இல்லையா, அதை புக் பண்ணி எழுத போகிற அன்னைக்கு முன்னாடி, அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முதல் நாள் இருந்தாலும் சரி, ட்ரையல் டெஸ்ட் புக் பண்ணிங்க கம்பல்சரி. ட்ரையல் டெஸ்ட் புக் பண்ணிங்க மட்டும்தான் பேசிக் தியரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். கம்ப்யூட்டரில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக பேசிக் தியரி டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ரையல் டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பேசிக் தியரி டெஸ்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையல் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ட்ரையல் டெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் மூலம் போனாலும் சரி, செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, இப்போ பேசிக் தியரி டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்க. பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்திய லைசன்ஸை வச்சு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு புதிய நடைமுறைகள்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கம்பல்சரி பர்மிட் 2 வருஷ பர்மிட்டாக இருக்கணும். 1 இயர் பர்மிட்டாக இருந்தால் ரொம்ப சிரமம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 13-14 மாதம் பர்மிட் வேலிடிட்டியில் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக 2 வருஷ பர்மிட் தான் கம்பல்சரி கேட்பாங்க. அதனால் 2 வருஷ பர்மிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறது கஷ்டம் தான். அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டு, இந்தியா லைசன்ஸ், ஒரிஜினல் லைசன்ஸு, உங்களோட ஒர்க் மீட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் உபி டிரைவிங் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வர்ஷனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் உபி ஸ்கூலில் தான் போய்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலை, நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணாமல் நீங்கள் சிங்கப்பூரில் A to Z எடுக்க போகிறீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் PDL அப்ளை பண்ணிவிடுங்க. PDL அப்படின்னா ப்ரொவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ், புரிஞ்சுதுங்களா? டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸ். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் லெசன் வந்து போக முடியும். PDL வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னா அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் PDL அப்ளை பண்ணிட்டு அந்த PDL கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் தியரி நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பேசிக் தியரி டெஸ்ட் மாதிரி தான் ஃபைனல் தியரி டெஸ்ட். நீங்கள் ஸ்கூல் மூலம் போகிறீங்க அப்படின்னா தியரி லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி லெசன்ஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரையல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் ஒரு சைடு எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, பேசிக் தியரி மாதிரியே செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேசிக் தியரி புக்கு எப்படி வாங்கிங்களோ அங்கேயே ஃபைனல் தியரி புக் இருக்கும். அந்த ஃபைனல் தியரி புக் வாங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடியே ட்ரையல் டெஸ்ட் புக் பண்ணிக்கங்க. ட்ரையல் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு 2 ட்ரையல் டெஸ்ட் அது புக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் தியரி எழுதி பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் மூலம் போனாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபைனல் தியரி ஒரு சைடு முடிச்சிருக்கணும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PDL 2 பேருமே வாங்கியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ PDL வாங்குறீங்களா, PDL வாங்கணுமே, அதாவது நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் மூலம் ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் PDL அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு இடையில PDL பேசிக் தியரி பாஸ் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் PDL அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடாக ஃபைனல் தியரி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னொரு சைடு ப்ராக்டிக்கல் செஷன் போக வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி A to Z நீங்கள் ஸ்கூல் மூலம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ராக்டிக்கல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் செஷன் போக ஆரம்பிங்க. ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் போக வேண்டியது இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் கிளாஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்கூல் மூலம் போனாலும் சரி, இல்லை ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் வழியாக போனாலும் சரி, நீங்கள் PDL வாங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் போகிறீங்களா, அப்படி போகிறப்ப சிமுலேட்டர் கிளாஸ் போக வேண்டியது இருக்கும். ஸோ 3 சிமுலேட்டர் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் டிரைவிங் பண்ணுற மாதிரி, அதாவது வீடியோ கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டேரிங் இருக்கும், ஒரிஜினல் கார் மாதிரியே அங்கே இருக்கும். அந்த காரில் ஒரிஜினல் காரில் என்னெல்லாம் இருக்கோ, ஸ்டேரிங்கு, கிளர்ச்சி, பிரேக்கு, எல்லாம் கேர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி டிரைவிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டிரைவிங் மாதிரியே சிமுலேட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் கார்லாம் போகும் நீங்கள் இடிச்சிடாமல் ஓட்டிகிட்டு போகணும். அது ஈஸி தான். அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்காண்டி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிமுலேட்டர் கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 3 கிளாஸ் கம்பல்சரி போக வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்கூல் மூலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிமுலேட்டர் கிளாஸ் புக் பண்ண முடியும். இதே நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் போகிறீங்க ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்னா நீங்கள் சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் போகிறதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேட்டர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும். நீங்கள் புக் பண்ணிட்டு 3 கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த என்ரோல்மெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் ஆக்டிவ் ஆகும். அடுத்தடுத்து புக் பண்ணக்கூடிய அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். ஸோ அதனால தான் என்ரோல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் புக் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபைனல் தியரி டெஸ்ட்டாக இருக்கட்டும், பேசிக் தியரி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிமுலேட்டர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் மூலம் போனீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
அந்த அக்கௌண்ட் இருக்குல்லையே அதில் டாப் அப் பண்ணிட்டு நீங்கள் தான் புக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிமுலேட்டர் கிளாஸ் நீங்கள் புக் பண்ணும்போது கொஞ்சம் டேட் ரொம்ப தள்ளி இருந்தது அப்படின்னா இடையில யாராவது புக் பண்ணியிருப்பாங்களே அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப தூரத்தில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷனாக இருந்தாலும் சரி இல்லை சிமுலேட்டர் கிளாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த யாராவது கேன்சல் பண்ணுறப்போ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிமுலேட்டர் கிளாஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது ஸ்கூல் மூலம் போனீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்டேஜ்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ப்ரைவேட் வழியாக போனீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் செஷனில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ரோடு இருக்கும். சர்க்யூட் ரோடுனா அங்கே வெர்டிக்கல் கார் பார்க்கிங், பேரலல் கார் பார்க்கிங், ஸ்லோப்பு, எஸ் பெண்டு, அந்த மாதிரி பெண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. வெளியில் எப்படி டிரைவிங் பண்ணுறது, அதாவது பப்ளிக் ரோட்டில் எப்படி டிரைவிங் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஸ்கூல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிக்கல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களை அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி சர்க்யூட் ரோடு வெளியிலன்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் பிரைவேட் இன்ஸ்ட்ரக்டரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில தான் எப்படி ஓட்டுறது சொல்லிக் கொடுப்பாரு பப்ளிக் ரோட்டில். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் ரோட்டில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அந்த டயத்தில் தான் வர முடியும். ஸோ அவர் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிளாஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாப்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பப்ளிக் ரோட்டில் தான் சொல்லிக் கொடுப்பாப்ல. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஓகே அப்படின்னா மட்டும்தான் அவர் வந்து மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் மூலம் போனாலும் சரி இல்லை ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் போனாலும் சரி ப்ராக்டிக்கல் லெசன் முடிச்சுட்டு சிமுலேட்டர் கிளாஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண சொல்லுவாங்க. மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கார் பார்க்கிங், பேரலல் கார் பார்க்கிங், ஸ்லோப்பு இதெல்லாம் கம்பல்சரி பண்ண சொல்லுவாங்க. பேஸ் பெண்டு இதிலெல்லாம் போக சொல்லுவாங்க. இதில் ஒரு 15 நிமிஷம், வெளியில் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஓட்ட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரைவிங் பண்ணிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 3 லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா லைசன்ஸை வச்சு 3Cயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் வந்து எப்படி கிளாஸ் 3C லைசன்ஸ்லேருந்து கிளாஸ் 3 லைசன்ஸாக மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபைனல் தியரி டெஸ்ட் இருக்குங்களே அது மட்டும் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியதில்லை. மற்றபடி நீங்களும் பிடியில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் மூலம் ப்ராக்டிக்கல் செஷன் போகிறா இருந்தால் நீங்கள் அது தக்கன என்ரோல்மெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் ப்ராக்டிக்கல் செஷன் போயிட்டு மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அது தக்கன நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் மூலம் போகிறா இருந்தால் ப்ராக்டிக்கல் செஷன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அட்டன் பண்ணிட்டு சிமுலேட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ப்ராக்டிக்கல் செஷன் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அட்டன் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் போனீங்க அப்படின்னா எப்படியோ சிமுலேட்டர் கிளாஸ் 3 லெசன் போக வேண்டியது இருக்கும். ப்ராக்டிக்கல் லெசன் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் புக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் 3 லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் 3Cலேருந்து கிளாஸ் 3 லைசன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் சிங்கப்பூரில் கிளாஸ் 3 லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்கூல் இருக்குது. 3 ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடச்சிருக்கோ அன்றைக்கி போய் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஐ டெஸ்ட் முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் தியரி டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சைடு நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணுங்கள். ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிடியில் அப்ளை பண்ணிக்கங்க. பிடியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லெசன் வந்து போக வேண்டியது இருக்கும். ப்ராக்டிக்கல் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலமும் போகலாம், இல்லை அப்படின்னா ஸ்கூல் மூலமாகவும் போகலாம். எது எப்படி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிக்கல் லெசன் போயிட்டு அது இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிமுலேட்டர் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். 3 சிமுலேட்டர் கிளாஸ் ப்ராக்டிக்கல் லெசன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் புக் பண்ணலாம். மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் புக் பண்ணிட்டு அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் 3 லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அது இந்தியா லைசன்ஸ் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணீங்க இல்லையா? பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியா ஒரிஜினல் லைசன்ஸு, உங்களோட பெர்மிட்டு, உங்களோட பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உபி டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொல்கிறேன். அதாவது ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா, ஸ்கூல் மூலம் போகிறது ஓகேவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஸ்கூல் மூலம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் ஆகும், இல்லை ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் போனீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோலாம் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி நான் மேக் பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பபாய்.